டிவிகேக்கு எதிராக ஜெயிச்ச எம்எல்ஏ அதே டிவிகேல சேர்ந்திருக்கார். இடைத்தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடி 41 குடும்பங்களுக்கு அரசு வேலைன்னு அறிவிப்பு வருது. இப்பதான் அந்த குடும்பங்கள் மேல அக்கறை வந்துதா? அரசு வேலைன்னு ஆசை காட்டி 41 குடும்பங்கள் முற்றுது அப்படின்னா கரூர் மக்களை இலக்காக்குற வில்லன் அந்த 41 குடும்பங்கள் தானா? கட்சி லாபத்துக்காக கரூர் மனநிலையை மாற்ற அரசு பணிகளை கையாடலாமா? அந்த 41 குடும்ப துயரம் தான் டிவிகேக்கு அரசியல் முதலீடா? டிவிகேயை பொறுத்த வரைக்கும் கரூர் வெறும் ஒரு தொகுதி இல்லை, அது ஒரு அரசியல் காயம். ஆனா இது நிவாரணமா இல்லை ஆர்கானிக் மேனிப்புலேஷனா? மக்களோட ஓட்டுல ஜெயிச்ச எம்எல்ஏ மக்களை கேட்காம கட்சி மாறலாமா? குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலைன்னா அந்த குடும்பத்துக்கு விஜய் தான் கடவுள். கரூர் டிராஜடிக்கு பிறகு வந்திருக்கிற இந்த வேலை அறிவிப்பு நிவாரணமா இல்ல கருணை வடிவம் கொண்ட டிராப்பா? வணக்கம் மக்களே, இது டெமோக்ரஸி. நான் ஆதினமலை. கரூர் பிரச்சார கூட்டத்தில் தன்னை பார்க்க வந்து மிதிபாட்டில் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் திரு விஜய் அறிவித்திருக்கார். இந்த தகவல் வெளியான உடனே பொதுமக்களும் மீடியாவும் கடுமையாக கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம், இந்த அறிவிப்பு வந்திருக்கிற அரசியல் நேரமும் கரூரை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் தாண்டி இதை செயல்படுத்துறதுக்காக அவசரமா அந்த குடும்ப உறுப்பினர்களோட கல்வி தகுதிகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாதிப்புக்கு உள்ளான குடும்பங்களுக்கு உதவி அறிவிக்கிறது அரசோட கடமை. அதை வாங்கிக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட உரிமை. எல்லாம் நேர்மையா சட்டப்படி நடக்கும்போது அந்த 41 குடும்பங்களுக்கு நிவாரணம் கிடைக்கட்டும். அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது நியாயம். ஆனா இங்க இந்த உதவி எந்த நேரத்துல வருது, ஏன் இப்ப வருது? இது மனித நேயமா இல்ல அரசியல் கணக்கா? ஏன்னா கரூர் விபத்து வெறும் சாதாரண விபத்து மட்டும் இல்லை. அந்த விபத்துக்கான அரசியல் நிர்வாக பொறுப்பு திரு விஜய் அவர்களோடது. அவரோட மாஸ் மென்டாலிட்டிக்காக கூட்டம் கூட்டுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பண்ணின பொறுப்பில்லாத செயல்களால தான் அந்த விபத்தே நடந்தது. அந்த விபத்தோட வீடியோ காட்சிகளை வச்சு பார்த்தா கண்ணு முன்னாடி சாவு விழுந்துகிட்டு இருக்கும்போது கூட எதை பத்தியும் கவலைப்படாம பிரச்சார வசனங்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போதே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். நிலைமை கைமீறி போச்சுன்னதும் மொத்த கட்சியின் தலைமறைவானதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு பனையூருக்கு வர வச்சு பார்த்ததும் அப்பவே எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசின விஷயம். ஆக கரூர் அப்படிங்கிறது வெறும் தொகுதி இல்லை, டிவிகேயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் காயம். அதனாலதான் அங்க டிவிகேயால ஜெயிக்க முடியல. ஏடிஎம்கே வேட்பாளர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் டிவிகே எதிர்ப்பு வாக்குகளையும் சேர்த்து அறுவடை பண்ணி ஜெயிச்சார். அப்படி இருக்க அதே கரூர்ல இன்னொரு பெரிய அரசியல் மேஜிக் நடக்குது. கரூர் மக்கள் தந்த டிவிகே எதிர்ப்பு ஓட்டுகளால ஜெயிச்ச அதிமுக எம்எல்ஏ தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதே டிவிகே கட்சியில சேர்ந்திருக்காரு. கரூர் மக்கள் அதிமுக வேட்பாளரை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க. டிவிகேக்கு எதிராக நின்று ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ கூட தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்காக டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கலாம். அப்படி நடந்தா கூட அங்க ஒரு எம்எல்ஏவா தன் கட்சி கொள்கை படி நடந்துக்கவும், டிவிகே ஆட்சியில தப்புகள் நடந்தா கண்டனம் எழுப்பவும் அழுத்தங்கள் தந்து வழிபடுத்தவும் முடியும். எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு கட்சி மாறுறது அரசியல் சட்ட நோக்கங்களின்படி இது பச்சை துரோகம். இதுதான் இப்ப தமிழக அரசியல் விவாதத்தோட மையக்கரு. இதனால கரூர் தொகுதி வெறும் ஒரு துயர நினைவிடமா மட்டும் இல்லாம மறுபடியும் தேர்தல் சாத்தியம் கொண்ட ஒரு அரசியல் இலக்கம் மாறி நிற்குது. அரசியல் சட்டங்களையும் மக்களின் வாக்குகளையும் மனநிலையையும் மதிக்காம நடந்த இந்த ராஜினாமா கட்சி தாவலும் நிச்சயமா கரூர் மக்களுக்கு நடந்த துரோகம். வாக்கு செலுத்தின மக்களுக்கு இதை நிறுத்தி கேள்வி கேட்கவும் மறுத்து தடுத்து நிறுத்தவும் வாய்ப்பு இல்லாம மருகிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் விஜய் 41 குடும்பங்கள் மேல பேரக்கறை கொண்டு அரசு வேலை அறிவிச்சிருக்காரு. இது கரூர்ல டிவிகேக்கு விழுந்திருந்த பிளாக் மார்க்கை வைட்டா மாத்திர முயற்சியா, கரூர் மக்களோட கோபத்தை மழுங்கடிக்கிற முயற்சியா, வரப்போற இடைத்தேர்தலுக்காக கரூர் மனநிலை தயார் பண்ற அரசியல் நாடகம்? சுனாமி, விஷக்கசிவு, மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள்
இந்த மாதிரி விபத்துகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அரசு நிவாரணங்கள் பெரும்பாலும் நிவாரண தொகையாவோ, மருத்துவ உதவி, கல்வி உதவி இந்த மாதிரி தான் இருக்கும். அரசு வேலை வழங்குறது வழக்கம் இல்லை. அப்படி இருக்க இங்க குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலைங்கிற அளவுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்மள மாதிரி பொதுமக்களோட கேள்வி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்கள் மனநிலை அந்த 41 குடும்பங்களுக்கு எதிராக இருக்குங்கிறது இல்லை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி கிடைக்கணும். அது வழக்கமானதாகவோ சட்டப்பூர்வமானதாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த உதவி இப்படி ஒரு அரசியல் நாடகம் மூலமா தான் கிடைக்கும்னா பரவாயில்ல. அது அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சூழல் உருவானதாகவே எடுத்துக்கணும். ஆனா நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது சட்டப்படி நடக்குதா இல்ல கரூருக்கான ஸ்பெஷல் நிவாரணமா? இது கரூர் ஸ்பெஷல் அப்படின்னா அந்த 41 குடும்பம் மட்டும் இல்லை, மொத்த கரூரும் முழிச்சுக்க வேண்டிய நேரம். ஏன்னா இந்த வேலை அறிவிப்பு வெறும் 41 குடும்பங்களை மட்டும் தொடர விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு அரசு வேலைன்னா அது அந்த வீட்டில் மட்டும் இல்லை, அந்த வீட்டோட உறவினர்கள், தெரு, சொந்தக்காரங்க, ஊர் எல்லாருக்கிட்டையும் ஒரு உணர்வை பரப்பும். விஜய் தப்பே செஞ்சிருந்தாலும் கடைசியில் உதவி செஞ்சார்ல, அவ்வளவு பெரிய துயரத்துக்கு அப்புறமும் அந்த குடும்பங்களை அப்படியே விட்டுறாம பார்த்துக்கிட்டார்ல, அப்புறமும் எப்படி அவரை எதிர்க்கிறது? இவ்வளவுக்கு அப்புறமும் அவரை எப்படி தோக்கடிக்கிறது? நியாயம் இல்லையே இப்படின்லாம் தோணும். இந்த மனநிலை தான் இப்ப கரூரை சூழ்ந்திருக்கிற ஆபத்து. இதுல அந்த குடும்பத்தார் வழியா தான் கரூர் குறிவைக்கப்படுதுங்கிறதுக்காக அந்த 41 குடும்பங்கள் தான் கரூரோட வில்லன் அப்படின்னு இல்லை. அவங்க பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு உதவி கிடைக்கிறதுலையோ அதை வாங்கிக்கிறதுலையோ எந்த தப்பும் இல்லை. பிரச்சனை இங்க வேற. அந்த குடும்பங்களோட துயரத்தை வச்சு கரூர் முழுக்க ஒரு அரசியல் நன்றி கடன் சூழ்நிலையை உருவாக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதாவது குடும்பங்களுக்கான நிவாரணம் கரூர் மக்களோட மனச்சாட்சியை மாத்திர கருவியா மாறிடக்கூடாது. உதவி கிடைக்கலாம், ஆனா அந்த உதவி இனி எப்படி இந்த கட்சியை எதிர்க்கிறது அப்படிங்கிற மனநிலை உருவாக்குறதா இருக்கக்கூடாது. இன்னும் நேரா சொன்னா, இந்த அறிவிப்பு 41 குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட கோபத்தை மட்டும் இல்லை, அரசியல் முறைகேடுகள், நிர்வாக சீர்கேடுகள், சட்ட ஒழுங்கு, வழக்கொள்ள, லஞ்ச லாவண்யம், மாநில உரிமைகள்ல ஒன்றியத்துக்கு வாரை வார்த்தது, நட்புக்கு மரியாதை, காதலுக்கு மரியாதைன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு கரூர் மக்களை நன்றி காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறது. அதாவது இது ஒரு பொலிட்டிக்கல் மூட் மேனேஜ்மெண்ட் ஆபரேஷன் கண்டக்டட் பை ரூட் மீடியா. மக்கள் மனசுல ஏற்றிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று, உதவி உரிமைங்கிற பட்சத்துல அதை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவங்க தயக்கம் இல்லாம வாங்கிக்கிட்டோம். ஆனா அந்த உதவி எந்த வகையிலையும் டிவிகேயோட நல்ல எண்ணம்னோ கரிசனம்னோ தியாகம்னோ மாறிடக்கூடாது. ஏன்னா அது அரசு நிவாரணம், மக்கள் வரி பணத்திலிருந்து தரப்படுற உதவி. டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியோட தனிப்பட்ட பரிசு இல்லை. அதே போல கரூர் மக்கள் இன்னொரு விஷயத்தை மறக்கக்கூடாது. உங்க ஓட்டை வாங்கி ஜெயிச்ச எம்எல்ஏ தன் ராஜினாமா முடிவை உங்க விருப்பத்துக்கு உட்பட்டு செயல்படுத்தினாரா? அவர் செஞ்ச அந்த துரோகத்தோட அந்த ராஜினாமாவோட அவர் உங்க உறவை அறுத்தறிஞ்சிட்டார். ராஜினாமாவுக்கு அப்புறம் அவர் எங்க போய் சேர்ந்துக்கிட்டாலும் நீங்க கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மொத்த நாடகத்துல நமக்கான பாடம் 2. 1, நீங்க எதிர்த்த டிவிகே கட்சி. அடுத்தது, உங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு ஒட்டுறவே வேண்டாம்னு அறுத்துக்கிட்ட எக்ஸ் எம்எல்ஏ. இந்த 2 பேரும் நீங்க மறக்க கூடாதவங்க. 2 பேரும் ஒன்னாவும் வரலாம், தனித்தனியாகவும் வரலாம். ஆனா உங்க பதில் எப்பவுமே ஒண்ணுதான். அதுவும் தேர்தல் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து இல்லை, தேர்தல் வரைக்கும் விடாம வெளிப்படையா தொடர்ந்து அழுத்தமா நாடகதாரிகளுக்கு உரைக்கிற அளவுக்கு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிகிற அளவுக்கு. அதுதான் உங்களுக்கும் உங்க எண்ணங்களுக்கும் தேர்தல் முடிவுல பேச போற உங்க வாக்குகளுக்கும் பாதுகாப்பு. ஏன்னா உங்க தொகுதியோட பொது மனநிலை என்னன்னு வெளிப்படையா ஆணித்தரமா சொல்லிட்டா, அதுலயே உறுதியா இருந்துட்டா, அப்புறம் எந்த மேஜிக் நடந்தாலும் உங்க ஓட்டு உங்க உணர்வுகளை மட்டும்தான் ஓங்கி சொல்லும். உதவி வேற, ஓட்டு வேற, நிவாரணம் வேற, ஜனநாயக உரிமை வேற. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுறது வேற, அந்த உதவியை வச்சு ஒரு தொகுதியோட மனநிலையே மாற்றுறது வேற. கரூர் மக்கள் இந்த வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும்?
கரூர்ல டிவி கேக்கு இருந்த நெகட்டிவ் மெமரி மழுங்கும். விஜய் மேல இருந்த கோபம் நன்றி உணர்வா மாற்றப்படும். எம்எல்ஏ ராஜினாமா இயல்பான நடவடிக்கையா பார்க்கப்படும். அடிச்சு அழுக வைக்கிறதும் ஐஸ்கிரீம் கொடுத்து அழுகையை நிறுத்துறதும் அவங்களோட இயல்பா இருக்கலாம். ஆனா நாம அந்த அளவுக்கு முட்டாளுங்களா? ஆக கடைசியா கரூர் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். உதவி அது உங்க உரிமை. ஆனா உங்க வாக்கு அதுக்கான நன்றி கடன் இல்லை. உங்க எம்எல்ஏ உங்க விருப்பம் இல்லாம நடந்துகிட்டாரா? கேள்வி கேளுங்க. அரசியல் எந்த கொடுமையும் நிகழ்த்தப்படும். அப்புறம் அதுவே பேருதவியா மக்களுக்கு காட்டப்படும். அதனால நாம கொஞ்சம் அவங்க அளவுக்கு யோசிச்சு நம்மளை காப்பாத்திக்கணும். கரூர் மக்களோட உரிமை நிவாரணம் வாங்கிக்கிறது மட்டும் இல்லை, ஓட்டையும் கேள்விகளையும் நினைவையும் தயாரா வச்சுக்கிறது.